இந்திய அரசு தரப்புல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இலங்கை தமிழர் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய குடியுரிமை விஷயத்துல சில முன்னெடுப்புகளை எடுக்கிறோம்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் தெரியப்படுத்தியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சில முன்னெடுப்புகள்ன்றதுல என்ன முன்னெடுப்புன்றது நம்ம சொல்ல முடியாது. அது தீர்வா இருக்குமானா இருக்காது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இப்ப மத்திய அரசு ஒரு 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 ஃபாரினர்ஸ் ஆக்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்து ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. 2015 9 ஜனவரிக்கு முன்னால வந்தவர்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது முன்னெடுப்பு தான். ஆனா அதனால என்ன பலன்? அது உருப்படியான பலனா அப்படின்னா அது இல்லை. குடியுரிமை தவிர வேற எதுவும் இல்லை. மதுரை உயர் நீதிமன்றமே ஏன் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கல? மத்திய அரசு இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கு. ஆனா தொடர்ச்சியாக மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆகவே குடியுரிமையை தவிர வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது, உலக நாடுகளில் இதே மாதிரி அகதியாகி போன ஈழத்தமிழர்களும் இந்தியாவிற்கு வந்த ஈழத்தமிழர்களை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா மிக ஒரு மோசமான நாடு. ஈழத்தமிழர்களை மிக மோசமாக நடத்தக்கூடிய நாடு. அதுவும் தமிழ்நாட்டில் அந்த ஈழத்தமிழர்கள் இவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசை நினைத்து இல்லை தமிழக மக்களை நினைத்து நம்ம கோவப்படணும், இல்லை வெக்கப்படணும், வேதனைப்படணும். உண்மை அதுதான். அங்கே நீங்க பல்வேறு நாடுகள்ல அவர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளா இருக்காங்க, உயர் பதவிகள்ல இருக்காங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேனா, டாக்டரா, இன்ஜினியரா, அமைச்சர்களா இருக்காங்க. ஆனா ஏன் இந்த நம்மளுடைய தொப்புள் கொடியில் உறவுன்னு சொல்ற தமிழ்நாட்டுல இவ்வளவு மோசமாக ஒரு முகாம்னு சொல்லி ஒரு 110 முகாம்களை நீங்க திறந்து வச்சு அதை ஒரு சுத்தி ஒரு வேலி போட்டு அதுக்குள்ளேயே அடைச்சு வச்சு தாசில்தார் கலெக்டர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு கியூ பிரான்ச்சோட மேற்பார்வையில வச்சுக்கிட்டு ரொம்ப நெருக்குதல் கொடுத்துக்கிட்டு ஏன் இருக்கீங்கன்னு கேட்கிறேன். அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? அவங்க ஈழத்தமிழா பிறந்த தவிர அவங்க செஞ்சது எந்த குற்றம் இல்லை. ரெண்டாவது உங்களை நம்பி, தமிழ்நாட்டை நம்பி நீங்க எல்லாம் தமிழர்கள் எங்களை காப்பாத்துவீங்கன்னு வந்ததுதான். அதே அவர்கள் வேற நாட்டுக்கு ஓடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு செல்வ செழிப்பா கோடீஸ்வரரா இருந்திருப்பாங்க.